நட்சத்திரத்தை வைத்து ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். நட்சத்திரத்தை வைத்து ராஜாவை கண்டுபிடிக்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் சொல்றது புரியல? புரியல. இப்ப நான் சொல்ற வசனத்தை வாசிங்க, புரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசி. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்ப நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸ் உருவாக்கி இருக்காரு. அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, பகல்ல வெளிச்சம் வீசுறதுக்கு இரவுல வெளிச்சம் வீசுறதுக்கு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்குறதுக்கு எல்லாம் ஓகே. ஆனா உனக்கு இன்னொரு வேலையும் இருக்குப்பா. சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு என்ன வேலை இருக்குது? அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக. சூரியன் மஞ்சள் கலர்ல இருக்கு நமக்கு பார்க்கும்போது, உலகம் உண்டாயிருக்கு. அதே சூரியன் கருப்பு கலர்ல கருத்த கம்பளியை போல மாறப்போது, முடிவு காலம் வந்திருக்குன்னு அர்த்தம். சந்திரன் வெள்ளை கலர்ல இருக்கு, நார்மல். சிவப்பு கலர்ல இருக்கு, கடைசி கால அடையாளம். நட்சத்திரம் பிரகாசிக்குது, நார்மல். நட்சத்திரம் விழுது, கடைசி கால அடையாளம்னு அர்த்தம். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. அதே மாதிரி நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரமாகிய உங்களுக்கு பின்னாடி ஏன் பின்னாடியும் கர்த்தர் சில அடையாளங்களை வச்சிருக்கிறார்.